ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.4ல் 6வது கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் இசட் இஸ் ஈக்குவல் டு 9 எனில் எக்ஸ் ஒய் கூட்டல் ஒய் இசட் கூட்டல் இசட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 26 எனில் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர் கூட்டல் இசட் ஸ்கொயரின் மதிப்பை காண்க. இங்கே நம்ம இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் இசட் ஹோல் ஸ்கொயர், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர் கூட்டல் இசட் ஸ்கொயர் கூட்டல் 2 இன்டூ எக்ஸ் ஒய் கூட்டல் 2 இன்டூ ஒய் இசட் கூட்டல் 2 இன்டூ இசட் எக்ஸ். இதுதான் ஃபார்முலா. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாவை ஏபிசி வச்சு பார்த்துருப்போம். இங்கே எக்ஸ் ஒய் இசட் கொடுத்துருக்கனால அந்த ஃபார்முலாவை இப்படி மாற்றி எழுதிக்கிட்டேன். பாருங்க, இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர் கூட்டல் இசட் ஸ்கொயர் இருக்கு. அதனால தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இனி இதை எழுதிக்கலாம். எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் இசட் ஹோல் ஸ்கொயர், அங்கே என்னது இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர் கூட்டல் இசட் ஸ்கொயர் கூட்டல், இப்போ அந்த 3லே 2 இருக்கா, அப்போ 2 பொதுவாக வெளியே எடுத்துடலாம். இதுலேருந்து 2 வெளியே எடுத்தா பாக்கி எக்ஸ் இன்டூ ஒய் இருக்கும் கூட்டல், இதுலேருந்து 2 வெளியே எடுத்தா பாக்கி ஒய் இன்டூ இசட் இருக்கும் கூட்டல், இதுலேருந்து 2 வெளியே எடுத்தா பாக்கி இசட் இன்டூ எக்ஸ் இருக்கும். இனி நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். அதனால அதை மட்டும் வச்சுக்கிட்டு இதை நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இங்கே நம்மளுக்கு என்னது இருக்கு? எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் இசட் ஹோல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் இங்கே என்னது இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். இனி பிளஸ் இங்கே வந்து மைனஸ் ஆகிடும். மைனஸ் பாக்கி உள்ளதை எடுத்து எழுதிருங்க. 2 இன்டூ அடுத்து எக்ஸ் இன்டூ ஒய் கூட்டல் ஒய் இன்டூ இசட் கூட்டல் இசட் இன்டூ எக்ஸ். இனி அங்கே எது மட்டும் தான் இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர் கூட்டல் இசட் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். புரியுதுல? நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி உள்ளதை இங்கே கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதுதான் கண்டுபிடிக்கணும். அதனால இது இங்கேயும் இது இந்த சைடும் கொண்டு வந்துடலாம். இப்படி மாற்றும் போது குறியீடு மாறாது. அதை எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர் கூட்டல் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இனி இதை அந்த சைடு எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் இசட் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 எக்ஸ் இன்டூ ஒய் கூட்டல் ஒய் இன்டூ இசட் கூட்டல் இசட் இன்டூ எக்ஸ். ஓகே, மதிப்பை பிரதியிடலாம். எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் இசட் இதோட மதிப்பு 9. அப்போ அதுக்கு பதில் 9ன்னு எழுதிருங்க. அடுக்குல 2 இருக்கு. இனி மைனஸ் வெளியே 2 இருக்கு இன்டூ எக்ஸ் ஒய் கூட்டல் ஒய் இசட் கூட்டல் இசட் இன்டூ எக்ஸ் இதோட மதிப்பு 26. அப்போ இதுக்கு பதில் 26ன்னு எடுத்து எழுதிக்கலாம். 9 ஸ்கொயரோட மதிப்பு 81. அடுத்து மைனஸ் பெருக்குங்க. 2 6 பெருக்குனா 12. அப்போ 2 இங்கே பாக்கி 1 இங்கே. 2 2 பெருக்குனா 4. 4க்கு கூட 1 கூட்டினா 5. இனி நடுவில் மைனஸ், அப்போ கழிக்கலாம். 81 அடுத்து 52. இப்போ கடன் வாங்கணும். 1 11 மாறும். 8 7 ஆயிடும். 11ல இருந்து 2 கழிச்சா 9. 7ல இருந்து 5 கழிச்சா 2. அப்போ என்ன கிடைக்குது? 29. இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர் கூட்டல் இசட் ஸ்கொயரோட மதிப்பு. இவ்வளோ தான் இந்த சம்.